தலைப்பு செய்திகள். தீவிரமடைந்த மருத்துவர் போராட்டம், நோயாளர்கள் அவதி. 249 கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு. ஏடிஎம் பயனர்களுக்கு போலீசாரின் எச்சரிக்கை. விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வு. கிரீன் கார்டு இருந்தாலும் வெளிநாட்டவர்களுக்கு வணிக கடன்கள் கிடையாது, அமெரிக்கா அதிரடி. விரிவான செய்திகள். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நடைபெற்று வரும் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சுகாதார பராமரிப்பை பெற முடியாமல் தவிக்கின்றனர். இது முழுமையான வேலை நிறுத்தம் இல்லை என்றாலும் வெளிநோயாளர் பிரிவுகளில் சிகிச்சை, மருந்துகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதில் நோயாளிகள் சிரமங்களை எதிர்கொள்வதால் தொழிற்சங்க நடவடிக்கை சேவைகளை கணிசமாக சீர்குலைத்துள்ளது. பொதுமக்கள், குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மருத்துவமனைக்கு சென்ற பின்னர் பராமரிப்பு பெறாமல் வீடு திரும்புவதை காணக்கூடியதாக உள்ளது. மேலும் ஒரு நடவடிக்கையாக சிறப்பு மருத்துவர்கள் மற்ற மருத்துவமனைகளுக்கு மறைப்புகளை வழங்குவதை தவிர்ப்பார்கள் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். தனது கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் 48 மணி நேர இறுதி எச்சரிக்கையை விடுத்திருந்தது. இது சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு காலாவதியானது. தற்போதைய வேலைநிறுத்தம் திங்கட்கிழமை ஆரம்பமானது. மருத்துவமனை வெளிநோயாளர் பிரிவுகளில் கிடைக்காத மருந்துகளுக்கான மருந்து சீட்டுகளை வழங்க மருத்துவர்கள் மறுத்து நோயாளிகள் தனியார் மருந்தகங்களில் அவற்றை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறையிலுள்ள 49 கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் 34வது உறுப்புரிமையின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு இணங்க சிறை கைதிகளுக்கு இந்த விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சில விதிகள் மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த கைதிகள் விடுவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் தலா 1 வார கால மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் 75,000 ரூபாவிற்கு குறைவான அபராத பணத்தை செலுத்த தவறியமைக்காக சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளில் எஞ்சிய தண்டனை காலத்தை ரத்து செய்வதும் இந்த நிபந்தனைகளுக்குள் அடங்குவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பண தேவைகளுக்காக தன்னியக்க பண பரிமாற்ற இயந்திரங்களை, அதாவது ஏடிஎம்களை பயன்படுத்தும் பொதுமக்கள் மிக அவதானமாக நடந்து கொள்ளுமாறும், ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து உதவி பெற்றுக்கொள்வதை தவிர்க்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வங்கிகளுக்கு அருகில் நின்று கொண்டு ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவு போல நடித்து அவர்களின் வங்கி அட்டைகளை திருடி வந்த ஒருவரை தெற்கு களுத்துறை போலீசார் கைது செய்ததுடன் அவரிடமிருந்து 11 வங்கி அட்டைகளையும் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் புலனறுவையை சேர்ந்த 42 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தெற்கு களுத்துறை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் அரச வங்கியொன்றுக்கு சென்றபோது இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்த போலீசார் இந்த சந்தேக நபருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஏனைய குற்றங்கள் தொடர்பாக பல நீதிமன்றங்களில் ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாய பண்ணைகளை விடுவிப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் புதிய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் KTPD சில்வா ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியாக கடந்த 27ஆம் தேதி கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட மேஜர் ஜெனரல் KTPD சில்வா வடக்கு மாகாண ஆளுநரை சம்பிரதாய பூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். அதன்போது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பொதுமக்களின் காணிகளை விடுவித்தல் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட காணி விடுவிப்புகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.
அத்துடன் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாய பண்ணைகளை விடுவிப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் திகதி சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு வணிக கடன்கள் கிடையாது என அமெரிக்க சிறு தொழில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பொருளாதார கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வணிக கடனுக்கு விண்ணப்பிக்கும் நிறுவனத்தின் நேரடி அல்லது மறைமுக உரிமையாளர்கள் அனைவரும் 100% அமெரிக்க குடிமக்களாகவோ அல்லது அமெரிக்க தேசியவாதிகளாகவோ இருக்க வேண்டும். நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் இனி அரசு உதவி பெறும் வணிக கடன்களை பெற முடியாது. இதற்கு முன்பு ஒரு நிறுவனத்தில் 5% வரை வெளிநாட்டினர் அல்லது நிரந்தர குடியிருப்பாளர்கள் பங்கு வைத்திருக்க அனுமதிக்கப்பட்ட விதிவிலக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகளின் தரவுகளின்படி 2024ஆம் நிதியாண்டில் கிரீன் கார்டு பெற்ற புலம்பெயர்ந்தோர்களின் எண்ணிக்கையில் இந்தியா உலக அளவில் 2வது பெரிய நாடாக உள்ளது. ஜூன் மாதம் 2025இல் அமெரிக்க வர்த்தக சபையின் புதுப்பிக்கப்பட்ட புள்ளிவிவரங்களின்படி 40% சிறு தொழில் உரிமையாளர்கள் வெளிநாட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கு போராட்டம் வெடித்துள்ளது. போராட்டக்காரர்களை ஒடுக்க ஈரான் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதனால் 6000க்கும் மேற்பட்ட வன்முறையாளர்கள் கொல்லப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்யப்பட்டால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இதற்கு ஏற்ற வகையில் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் ஈரான் நோக்கி நகரத் தொடங்கின. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகின்றது. இதற்கிடையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் துருக்கி சென்றுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தை தணிக்க துருக்கி முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. மேலும் மத்தியஸ்தராக செயல்படவும் விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஈரான் அதிபர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று அமெரிக்கா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இருந்தாலும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துள்ளதால் பதற்ற நிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு வானில் ஒரே நேரத்தில் 4 நிலவுகள் தோன்றது போன்ற காட்சி தென்பட்டுள்ளது. இதை இப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்தனர். இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. விண்வெளியில் ஒரே ஒரு நிலவு மட்டுமே இருக்கும் நிலையில் 4 நிலவுகள் தெரிந்தது ஒரு மாய தோற்றம் என்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள். இத்தகைய நிகழ்வு பாரசெலின் அல்லது மூன் டாக் என அழைக்கப்படுகின்றது. இது ஒரு வானியல் நிகழ்வு அல்ல, மாறாக வளிமண்டலத்தில் ஏற்படும் ஒளியியல் மாற்றமாகும். புவியின் வளிமண்டலத்தில் மிக உயரத்தில் உள்ள மேகங்களின் அறுகோண வடிவத்திலான சிறிய பனிப்படிவங்கள் இருக்கும். நிலவொளி இந்த பனிப்படிகங்கள் வழியாக ஊடுருவி செல்லும் போது அந்த படிகங்கள் ஒரு சிறிய பிரிசம் போல செயல்பட்டு ஒளியை வளைக்கின்றன. இவ்வாறு வளையும் ஒளியினால் உண்மையான நிலவிற்கு இருபுறமும் பிரகாசமான ஒளிப்புள்ளிகள் தோன்றுகின்றன. இது பார்ப்பதற்கு வானில் பல நிலவுகள் இருப்பது போன்ற மாயையை உருவாக்குகின்றது என வானிலை அறிஞர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இத்தகைய நிகழ்வுகள் ரஷ்யா போன்ற கடும் குளிர் நிலவும் பகுதிகளில் அடிக்கடி நிகழ்கின்றன. வரலாற்றில் இன்று 1957 இலங்கை சுதந்திர நாளை திருகோணமலையில் துக்க நாளாக கொண்டாடிய தமிழ் மக்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் திருமலை நடராசன் என்ற இளைஞர் கொல்லப்பட்டார். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். 1978 இலங்கையின் முதலாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக ஜே.ஆர். ஜெயவர்தன பதவியேற்றார். 2007 வங்காளதேசத்தில் இடம்பெற்ற உலகின் மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனையில் 3 மில்லியனுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். 2015 டிரான்ஸ் ஏசியா விமானம் தாய்வான் தலைநகர் தாய்பெய்யில் கீலோங் ஆற்றில் விழுந்ததில் 43 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.